வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல ஏன் எல்லா இந்தியர்களும் அவங்களோட mid-20sலயே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நான் சொல்ல போறேன். தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா 25 வயசுல எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது ஆரம்பத்துல ஒரு சவாலா தான் இருந்துச்சு. அதாவது இந்த வயசுல நான் சுதந்திரமா எதையும் துணிச்சலா எதிர்கொள்றேன். நான் எதுக்கு இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி யோசிக்கணும்னு நினைச்சேன். ஒரு கட்டத்துல அது ஒரு தேவையில்லாத செலவானு கூட தோணுச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க கண்டிப்பா இத வாங்கணும். எதிர்பாராம நடக்கிற விஷயங்களுக்கு தயாராகுவதற்கு மட்டும் இல்லாம இது உங்க பிளான்ஸ திட்டமிடவும் காம்பவுண்டிங்கோட பவரை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான். சீக்கிரமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நீங்க செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்ல ஒண்ணு. ஆனா அது இப்போ அப்படி தெரியாது. சோ நீங்க ஏன் உங்க mid-20sல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? சிம்பிள். ஏன்னா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற காலம் இதுதான். இன்சூரர்ஸ் உங்க பிரீமியம் நிர்ணயிக்க உங்க வயசையும் ஆரோக்கியத்தையும் பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவு கம்மி வயசாவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கீங்களோ அவ்வளவு கம்மியா உங்க பிரீமியம் இருக்கும். அதோட பெரும்பாலான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகளோட இருக்கிறவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கும். இப்போவே இன்சூர் பண்ணிட்டா உங்களுக்கு அது உண்மையிலேயே தேவைப்படுற காலத்துல நீங்க முழுமையா கவர் ஆயிடுவீங்க. அந்த வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பில்ஸை கவர் பண்றது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வழங்குது. வழக்கமான பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் மற்றும் சில பிளான்ஸ்ல மென்டல் ஹெல்த்துக்கு கூட கவரேஜ் கிடைக்குது. இது உங்க ஆரோக்கியத்துக்காகவும் உங்க பிளான்ஸ்க்கு ஒரு சேஃப்டி நெட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்ஸையும் மறந்துடக்கூடாது. இன்கம் டாக்ஸ் ஆக்டின் கீழ் செக்ஷன் 80Dக்கு உங்க பிரீமியம் கட்டணங்கள்ல வருஷத்துக்கு ரூபாய் 25,000 வரைக்கும் நீங்க விலக்குகள் கோரலாம். பாதுகாப்போட பணமும் மிச்சமாகும். நீங்க சீக்கிரமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் சில நன்மைகளை பார்ப்போம். நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மற்றும் இருதய பிரச்சனைகள் மாதிரியான வாழ்க்கை முறை நோய்கள் இந்தியால இருக்கிற இளைஞர்களை அதிகமா பாதிச்சுட்டு இருக்கு. மன அழுத்தம், மோசமான உணவு முறை, உட்கார்ந்துட்டே இருக்கிற பழக்கம் எல்லாம் இதுக்கு காரணமா இருக்கு. நீங்க உங்க mid-20sலயே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா திடீர் விபத்துக்கள் அல்லது நோய்களுக்கு மட்டும் இல்லாம இது மாதிரியான வாழ்க்கை முறை நோய்களுக்கும் அதிகமான பிரீமியம்ஸ் இல்லாம நீங்க கவர் ஆயிடுவீங்க. இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிற வழக்கமான ஹெல்த் செக்அப்ஸ் மூலமா முன்கூட்டியே இந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் தீவிரமாகாம பாத்துக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து எந்த கிளைம்ஸும் பண்ணாட்டி நிறைய பாலிசிஸ் நோ கிளைம் போனஸ் NCB தரும். அதாவது உங்க பிரீமியம் அதிகரிக்காமல் ஒவ்வொரு வருஷமும் உங்க சம் இன்சூர்ட் அதிகரிச்சுட்டே வரும். உங்களுக்கு வயசாகி நிறைய கவரேஜ் தேவைப்படும் போது நீங்க சீக்கிரமாவே ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு பெரிய கவரேஜ் அமௌண்ட் இருக்கும். பெரும்பாலான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில சில பிரச்சனைகளுக்கு 1 இருந்து 3 ஆண்டுகள் வரை வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கும். நீங்க 25 வயசுல இன்சூர் பண்ணிட்டா உங்க 20s முடியும் போதோ 30s தொடங்கும் போதோ இந்த வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். உங்களுக்கு அதிகமான மருத்துவ பராமரிப்பு தேவைப்பட ஆரம்பிக்கும் போது நீங்க முழுமையான கவர் ஆயிடுவீங்க. நீங்க சின்ன வயசாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும்போது நல்ல பெனிஃபிட்ஸோட நல்ல காம்ப்ரிஹென்சிவான பிளான்ஸை நீங்க எடுத்துக்கிறதுக்கு சரியான காலமும் இதுதான். உங்களுக்கு வயசாக உடல்நல பிரச்சனைகள் சேர்க்கப்படாம விலக்கப்படலாம் அல்லது பிரீமியம்ஸ் அதிகமாகலாம். சீக்கிரமாவே தொடங்குறது மூலமா பிற்காலத்துல கிடைக்காத அல்லது பெற முடியாத பிரீமியம் பிளான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எதிர்காலத்துக்காக திட்டமிடுறதுனா வெறும் முதலீடும் சேமிப்புகளும் மட்டும் இல்ல. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கினது எல்லாத்தையும் நீங்க அழிக்காம இருக்கிறது தான். இந்தியால ஹெல்த் கேர் செலவுகள் சீக்கிரமே அதிகரிக்கலாம். ஒரே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி உங்கள் சேமிப்புகளை நீங்க நினைக்கிறத விட வேகமாக காலி பண்ணிடும். நீங்க சீக்கிரமா இன்சூர் செய்யும் போது உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். நான் இன்சூர் செய்யப்பட்டிருக்கேன், என் எதிர்காலத்தை பாதுகாப்பிற்காக நான் பொறுப்பான ஒரு அடியை எடுத்து வச்சிருக்கேன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும். நான் என்னோட இலக்குகள், புதுமைகள் மற்றும் வாழ்க்கை எனக்காக வச்சிருக்கிற மத்த எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறதுனால இத பத்தி நான் கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஆமா, எனக்கு புரியுது, நீங்க சின்ன வயசுல யோசிக்க கூடிய அற்புதமான விஷயமா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காது. ஆனா திரும்பி பார்க்கும்போது நீங்க எடுத்த இந்த முடிவுக்கு சந்தோஷப்படுவீங்க. இது ஹெல்த் பத்தினது மட்டும் இல்ல, நிதி பாதுகாப்பையும் ஸ்மார்ட் பிளானிங்கையும் பத்தினது கூட. என்ன நம்புங்க,
எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ நீண்ட காலத்துக்கு நீங்க அவ்வளவு நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.